Assalamualaikum warahmatullahi wabarakatuh. We are going for Fajr. இதில் ஜம்சம் மோட்டர் எடுத்துக்கலாம் நம்ம. தான் ஹரமுடைய இல்லை. சேர் எடுப்போவா பேபி, சேர் இருந்தா அங்கே தெரியுதா? காபா தெரியுதா? அங்கே இருக்கு. நான் அங்கே தொழுறேன், நீ அங்கே பக்கத்தில் வா. தொலைஞ்சு போயிடுவா பேபி. கைஸ், இந்த கிளாக் டவர் இருக்குல்ல, கிளாக் டவர் பக்கத்தில் இந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த பில்டிங் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட வீடு இருந்த இடம் அப்படி சொன்னாங்க. அந்த நாங்கள் ஃபஜர் தொழுது முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு இப்போது ஹோட்டல் போய்கிட்டு இருக்கோம். அப்போ தான் இந்த டாய் வாங்க மறந்தோம் அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு ஏசலுக்கு. இந்த ஆமாம், தன்சில் சொல்லிச்சு, இந்த லபைக் அல்லாஹும்ம லபைக், இந்த குரான் ஓதுகிற பொம்மை எல்லாம் இருக்கும், கிடைக்கும், அது வாங்க வந்திருக்கோம். அங்கே ஒரு எழுதுறாங்க ஏசலில். பேபி, உன் பேர் போட்டு எழுதுறாங்க. எழுதிட்டு லைக் அதுக்கு மேலே அந்த கலர் இது பண்ணுவாங்க. இல்லை, நல்லா இருக்கா? அழகாக இருக்குல்ல? நல்லா இருக்கு, மாஷா அல்லாஹ். வாங்கிக்கோ, ஹெடு. எவ்வளோ? 15 dirhams. 15 SAR. நல்லா இருக்கிறதுனால இப்போ அவங்க ஃபேமிலிக்கே வாங்குது. பாருங்க, இது அவங்க அம்மாவுக்கு. ஓகே, इसमें खलीफुल्ला. இது வந்து தன்சிலோட டேடிக்கு, இது வந்து தன்சிலோட பிரதருக்கு. என்ன இந்த கலர் ஓகேல? ஹலீஃபுல்லா கரெக்ட் தான். பட் இந்த கோல்டு இதில் எக்ஸ்ட்ரா இது பண்ணுவாங்கள்ல. நாங்கள் ரிட்டன் ஹோட்டல் வந்துவிட்டோம். ஹோட்டலில் இருந்து இப்போது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் ஆஃப்டர் ஃபஜர். சுவிட்ச் ஆஃப் பண்ண. மிடில் ஈஸ்ட்லேயே வந்து லார்ஜஸ்ட் இன்டோர் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹைரத் ரெஸ்டாரண்ட்டுன்னு. அதுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்கு போகிற வழி தான் இது. பட் ஆனால் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயான்னு தெரியல. அங்கே இல்லை ஆக்சுவலாக. பட் நாங்களும் அங்கே இருக்கோம்னு நினச்சி போயிட்டுருக்கோம். யாராவது கேட்டால் இல்லை, யாரும் கேட்கலன்னா சாப்பிட்டு வந்துடலாம். மோஸ்ட்லி எல்லாம் இங்கே இந்த பக்கம் தான் போகிறாங்க. இப்படி நான் இதில் உட்காருவா.
20 riyal for 15 minutes. ஆமாம் நான் உட்காரவா போலாம் பேபி, பசிக்குது எனக்கு. எனக்கு கால் வலிக்குது. ப்ளீஸ் வா. வர இது பேபி நானும் உட்காந்துக்கணும். இங்கே ஃப்ரேம்லாம் போட்டிருக்காங்க. ஹஜ்ர் அஸ்வத் இங்கே இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது மக்காமே இப்ராஹிம் கிளாக் டவர். இது என்ட்ரன்ஸ். இங்கே ஏதோ எக்ஸிபிஷன் மாதிரி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பேர் லைக் ஒரு கல்ச்சுரல் திங் சம்திங். இங்கே ட்ரெஸ் பயாலாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பேர் அது நல்லா இருக்குல்ல. இங்கே வருது எப்படி கால் ஆட்டுது பேர். 200. Yes. I will make good discount for you if you get. ஆக்சுவலாக இங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட்டே எங்களுக்கு. காடு கொடு. Hey, அப்போ வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் okay. Middle East's largest indoor restaurant. Nice. சூப்பராக இருக்கு இங்கே. Hey, nice, சூப்பராக இருக்கு. So let's enjoy the food. ஆக்சுவலாக காலையில் எழுப்பி விட்டுட்டு ஃபஜருக்கு அப்புறம் தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து சூப்பராக தூங்குவோம் அப்படின்ச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா இங்கேயே ஒரு 2 hours போயிடும் போல். பிகாஸ் இட்ஸ் ஆக்சுவலி மிடில் ஈஸ்ட் இண்டோர் லார்ஜஸ்ட் ரெஸ்டாரண்ட். இது வந்து ஃபுல்லாக பிரெட் அண்ட் croissant. சாக்லேட் இது இருக்கும்ல, இங்கே கேக் இருக்குது. நைஸ். ஃபஸ்ட்டு எது எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குப்போம். எங்கெங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரி, இந்த ப்ரெட்டு சாப்பிடுவோம். கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்குது, பால் கார்ன்ஃப்ளாக்ஸ் மார்னிங் சாப்பிட்லாம். இங்கே ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறாங்க பேபி. இங்கே வந்து ப்ரெட் எடுத்துகிட்டு அங்கே டோஸ்ட் பண்ணிக்கலாம். நைஸ். இதெல்லாம் என்ன ஜாமா? ஃப்ரூட்ஸ் சலாடு இருக்குது, மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இது என்னது? மிஸ்லி. இதான் போட்டு அந்த ஷியா சீட் போட்டு சாப்பிட்றாங்களே. ஹெல்த்தி பிரேக். கைஸ், எங்களுக்கு வந்து ரொம்ப பசிக்குது. அதனால் இப்போ வீடியோ எடுக்கிறது வந்து செட் ஆகாது. தன்சில் வந்து வேறு மாதிரி மாறிடும், புரியுதா? அப்புறம் எனக்கு அடி விழுவோம். அதெல்லாம் தேவையா? அதனால் இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிறோம், அப்புறமா என்ன இருக்குது எப்படி இருக்குன்னு காமிப்போம். ஓகே, பாய். சரி, ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்துட்டாங்க. பார்த்துப்பா, ஃபேவரெட்டு. வாட்டர்மெலன் இருக்குது, ஐஸ் இருக்குது. நைஸ். இங்கே பாரு, ரொட்டி சுடுறாங்க. சாஸுக்குன்னே தனி இடம். நைஸ். லைவாக ஆம்லேட் எல்லாம் கொடுத்துறாங்க. இது இப்போ நம்ம லைனில் நிற்கிறோம் இந்த ஃப்ரெஷ் ஆம்லேட்டுக்காக. நைஸ். கில்லுது. வலிக்குது. தன்சில் நம்மளை தேடிட்டு இருக்கு. பார்த்துருச்சு. ஆம்லேட் எக்கு உனக்கு வேணுமா? உனக்கு தான் லைனில் நிற்கிறேன். பாயில்டு எக்கு. என்னது? பாயில்டு எக் இல்லை, இது பிடி தட்டுப்படி. பாயில்டு எக் இல்லை. பேபி பாயில்டு எக் இல்லை, இது ஆம்லேட் மாதிரி, ஹாஃப் பாயில் அந்த மாதிரி. எதுக்கு அது இருக்கா? என்ன இருக்கும்? ஆம்லேட் சாப்பிட்டது இல்லையா நீ? சூடாக அது தருவாங்க. எப்படி போடுறாங்க? டைம் எடுக்கும். எடுத்துருக்க கம்மி. வாவ், வர்ற மாதிரி. நீ இவ்வளோண்டு தான் சாப்பிடுவியா? இதெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு. அந்த ரைஸ்லாம் கூட இருக்கு. ரைஸா? ரைஸ், தால், சிக்கன் கிரேவி மாதிரி சம்திங். எங்கே லஞ்ச் கூட அங்கே தான். அப்படியா? ஆமாம், லஞ்சை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோமா? மதியம் போய் சாப்பிடுவோம். சரி, தட்டு கொடு. மிக்ஸ்ட் எனக்கு. உனக்கு தான் வாங்குறேன். இந்தா தட்டு வாங்கு. அது போகாது, அது அழுக்கு இல்லை. அங்கே நேரம் உனக்கு இது எல்லாமே மிக்ஸ்டாக வாங்குறேன். யா, சீஸு போடுங்க, எல்லாத்தையும் போடுங்க. மிக்ஸ்டுனா இது மட்டும் போடுவாங்கண்ணே. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த இது.
அந்த ரெண்டு இது நமக்கு ஓகேவா? அதுவும் இதுவும் வாங்கிக்க. அதனால் அது பக்கத்தில் ஒரு டேபிளில் நான் உட்காந்து. ஓகே. இதுவும் அதுமா? ஆமாம், அதுவும். ஒன் மிக்ஸா? இந்த தொட்டுக்காமே. ஸோ நான் என்ன எடுத்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்களா? பார்க்கவே நல்லா இருக்குல்ல பிளேட். வாவ். ஃபிஷ்ஷு, கார்னு, ஸ்க்ராம்பிள்ட் எக், பீச்சஸ், சோக்டு பீச்சஸ், அப்புறம் இது என்னது பொட்டேட்டோ, ஃப்ரைட் பொட்டேட்டோ, அப்புறம் இது சிக்கன் முகல்லை. காலையிலே சிக்கன் முகல்லை சாப்பிடுவாங்களான்னு நீ யோசிப்பேன், பட் நான் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் இது ஃப்ரெஷ் டொமேட்டோஸ், இது சிக்கன் அண்ட் டர்க்கி, கார்ன், that's it. Orange juice. Yeah. ஃப்ரெஷ் ஜூஸ் கவுண்டர், ஜூஸ் பார்னு அங்கே போட்டிருக்கு. அப்படியா? அந்த சைடு இருக்குமோ? போய் பார்ப்போம். ஃபஸ்ட் நான் முடிச்சுட்டு வரேன். ஓகே, நீ நெக்ஸ்ட் ரவுண்ட் போலியா? மேபி ஏசல் பேசுகிறது மைக்கில் கேட்டே இருக்கும். ஆமாம், ஏன் டிஸ்டர்ப் ஆகுமா உனக்கு? எனக்கு கூட பீச். போய் செகண்ட் ரவுண்ட் எடுத்துருவா. உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே எடுத்துக்கோ, அன்லிமிட்டடா. அப்படியே நீங்கள் தூக்கி கொடுக்குற மாதிரிலாம் பேசுகிறீங்க. தேங்க்யூ. கை டிஷ்யூ பாக்ஸாக கொடுத்துருக்கலாம், அங்கெல்லாம் இருக்குல்ல எல்லா இதுலையும். சில இதில் இருக்கு. This is the other side. இங்கேயும் அதே மாதிரி பேபி பேன்கேக் இருக்கு. கொரியன் டிஷ் கிம்ச்சி நல்லா இருக்கும். கிம்ச்சினா என்ன ஆக்சுவலா? கேபேஜ் வந்து புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியா? ஒரு டேங்கியாக ஸ்பைசியாகவும். ட்ரை பண்ணுவோம். கொஞ்சோண்டு வை. வா, இது யாருது? ஒன்றுதா? ஆமாம், ரெடியா? போ, வா போலாம். வந்து உட்காந்துட்டா எழுந்திரிக்க கூடாது, எல்லாம் எடுத்து வந்துடணும், திரும்பி போகக்கூடாது. ஓகே கம், நான் பேன் கேக் எடுக்கிறேன், நீ போய் அந்த ஜூஸ் எடு. நல்லா இருக்குல்ல? மனாக்கிஷ் இருக்குது, பிட்டா பிரெட் இருக்குது, அதுக்கப்புறம் பேன் கேக், பீனட் பட்டர் இருக்குது. இது நமக்கு தான் ஊற்றுறாங்க. பாருங்க, இங்கே ஹனி இருக்குது, அப்புறம் மேப்பிள் சிரப் இருக்குது, சாக்லேட் சாஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரி சாஸ் இருக்குது. நைஸ். ஸோ இந்த பேன் கேக் வாங்கி இல்லை சிரப் எடுத்துக்கலாம். எங்கே தஞ்சில் காணோம்? அங்கே இருக்குது தஞ்சை. சார் கறிகிற போதும் சார். பேபி இங்கே ஒரு மறந்துட்டாங்க வச்சுட்டு எடுப்பாங்க. ஆல்ரெடி. தேங்க்யூ. ஓகே, உனக்கு என்ன சிரப் வேணும்? எல்லாத்துலேயும் ஒன்று எடுப்போமா? ஓகே, இது எப்படி? இதில் ஹனி வைப்போம். ஓகே, போதும். ஓகே, இதில் மேப்பிள் சிரப் வைப்போம். இது எனக்கு சாக்லேட்டு. வாவ், செமையாக இருக்குது. இது ஸ்ட்ராபெரி. ஓ, நல்ல வேலை. பஸ் சாப்பிடுவோம்மா. வந்து பேன் கேக், இது தஞ்சில் எடுத்துருக்குறது, இது வந்து ஸ்பேஸ் கார்ன் அண்ட் ஃப்ரூட் சலாட். சரிங்களா? திஸ் இஸ் செகண்ட் ரவுண்ட். நல்லா இருக்குல்ல ஹோட்டலு? ஓ, அல்ஹம்துலில்லாஹ் கைஸ், சாப்பிட்டாச்சு. நல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம். இப்போது போய் ஒரு 1 hour படுத்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணுறோம்.
இப்போது நீங்கள் உம்ரா பேக்கேஜ் இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அதில் ஒன்று வந்து கஸ்டமைசபிள், இன்னொன்று வந்து குரூப் பேக்கேஜ். ஸோ இந்த 2 பேக்கேஜ் வந்து என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது? 1200 திர்ஹம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கஸ்டமைஸ்னு சொன்னால் 3580. அதாவது சீசனுக்கு ஏற்ற மாதிரி, ஃப்ளைட் டிக்கெட் ஏற்ற மாதிரி ஓகே மாறுபடி 7000 ரூபா வரைக்கும் வரும். ஓகே, இப்போ குரூப் பேக்கேஜில் வந்து என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும்? குரூப் பேக்கேஜில் விசா வந்துடும், உணவு தமிழக உணவு வந்துடும், இமாம் இருப்பாங்க கூட, வழிகாட்டி இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜியாரத். இது இல்லாமல் அவங்க தாயிஃப் போகிறதா இருந்தாலும் நம்ம கூட்டு போவோம். அப்படி பார்த்தா இந்த பிரைவேட் இதில் வந்து இப்போ ஒரு ஃபேமிலி வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வேணும் அப்படின்னா அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ஹோட்டலோ இல்லை இந்த இது அந்த மாதிரி அவங்க கேட்குற மாதிரி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருவீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் மாறும். கண்டிப்பாக. சேம் பேக்கேஜ் உங்களுக்கு பிரான்ச் இந்தியாவிலே இருக்கு? இந்தியாவிலே இருக்குது. ஸோ இந்தியாவிலேருந்து யாராச்சும் மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் கூட்டு இதே பேக்கேஜ் திருச்சிலேருந்து இருக்குது, சென்னையிலேருந்து இருக்குது. ஓகே, ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கு நீங்கள் யாராச்சும் வந்து உம்ரா சர்வீஸ் அண்ட் ஹஜ் சர்வீஸ் வேணும் அப்படின்னா கிபி டிராவல்ஸ்ல இருந்து முகமது சாதிக் அஜரத்தை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லா சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸும் குரூப் பேக்கேஜாக இருந்தாலும் ரெண்டுமே பண்ணி கொடுத்துருவாங்க.